பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம தியான சிந்தைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அந்த ஸ்திரீக்குள்ள விசுவாசம், அது மாத்திரமல்ல அவளுடைய வேதனை நீங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மகளுக்கு ஏதோ உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை, அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 25வது வசனத்திலேருந்து படிக்கும்போது தெரியும். 12 வருடமாக அந்த ஸ்திரீக்கு ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அந்த உதிரப்போக்கு, ப்ளீடிங் உமன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது 12 வருடமாக அந்த வேதனையை அவள் அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னாடி இருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா, இவங்களை தொட்டால் தீட்டும்பாங்க, இவங்க உட்கார்ற இடம் தீட்டு, இவங்க புழங்குற எல்லா பகுதிகளும் தீட்டு, யாருமே இவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் 12 வருடமாக இந்த பாடுகளையும் வேதனைகளையும் அவங்க அனுபவித்து கொண்டே வர்றாங்க. வசனம் சொல்லுது 26வது வசனத்தில், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். மத்தேயில பார்க்கும்போது தன் உள்ளத்தில் அவங்க அந்த வார்த்தையை சொல்லுகிறத நான் பார்க்க முடியும். அப்போ தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவங்க செலவழிச்சிட்டாங்க. வைத்தியர்கள்ட்ட போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாமே கைவிட்டு போன ஒரு நிலைமை. 12 வருடமாக இவங்க உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு வேதனை, சரீரத்தில் வேதனை, ஆத்மாவில் வேதனை, ஆவியில் வேதனை. அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்படி எல்லாமே இழந்து ஒரு ஜீரோவாக நிற்கக்கூடிய அந்த நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுஸ்தம் கிடைக்கும் என்கிறதான ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்ததை நம்ம அங்கே பார்க்க முடியும். தன் உள்ளத்தில் அந்த உறுதியோடு கூட அதை சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காரலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள பின்தொடர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். 28வது வசனத்தில், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவள் சொல்லிட்டு அமைதியாக இருக்கல, தன் இருதயத்தில் எடுத்த தீர்மானத்தில் அவள் இயேசுவை தொடர்ந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். பின்னாடியே போய், ஜனக்கூட்டம் வேற, சரீரத்தில் பலவீனம் வேற, ஆனாலும் அவங்க எட்டி அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டபோது அவளுக்கு சௌக்கியம் உண்டாயிற்று. அப்போ அதை தன்னுடைய சரீரத்தில் அவள் உணர்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரும் அதை உணர்கிறத அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது. 30வது வசனத்தில், உடனே இயேசு தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது போல் இந்த மகளுக்கு ஒரு வியாதி தான். இது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நம்ம இந்த வேதனையை அவதிப்பட்டுக்கிட்டு கொண்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற இன்னல்கள், துன்பங்கள், எத்தனை வருடங்கள் ஆகியும் அது மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கலக்கங்கள் இருக்கும்போது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் சௌக்கியத்தை கொடுப்பார் என்று நம்பினது போல நாமும் அந்த ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் கடுகளவும் வரவே கூடாது, கடுகளவும் சோர்வு வரவே கூடாது, கடுகளவும் நாம் என்ன பண்ணக்கூடாது, விசுவாச குறைவு வந்து விடக்கூடாது. அந்த பாரங்களை எல்லாம், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வேதனைகள் நீங்க வேண்டுமானால், சமாதானமாக இருக்க வேண்டுமானால்,
ஆண்டவரிடத்துல வரும்போது மட்டும்தான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த ஆண்டவர்கிட்ட வரும்போது மட்டும்தான் அந்த சுகமும் அந்த சௌக்கியமும் அந்த ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த மகள் வைத்திருக்கிற விசுவாசம் அவ்வளவா இருக்கிறது. அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த மனதில் இருக்கிற பாரம், ஆவியில் இருக்கிற பாரம், இதை நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது. அந்த ஸ்திரியை போல ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது, ஆண்டவரை பற்றி நாம் இன்னும் அறியும் போது, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த அங்கதான் ஆண்டவர் சொல்றாருல, உன் விசுவாசத்தின்படி அப்படின்னு சொல்றாரு. அதை அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு என்ன உண்டாகிறது? வேதனை நீங்குகிறது, சமாதானம் உண்டாகிறது, அங்கு சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் அந்த உள்ளத்துல வல்லமை புறப்பட்டதை நாம் பார்க்க முடியும். வஸ்திரத்தை தொட்டதுனாலே அல்ல, அவருக்குள்ள இருக்கிற வல்லமையானது அந்த வஸ்திரத்தை தொட்டப்ப அந்த வல்லமை புறப்படுகிறதை அவர் உணர்கிறார். அப்ப அவளை பார்க்கும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார். இந்த விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் பார்க்கும்படியாய் ஆசைப்படுகிறார். ஆகவே நீங்களும் நானும் கடைசி காலத்தில் விசுவாசம் குறைந்து போகும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம விசுவாசம் ஒரு கிலும் குறைந்து போகாதபடிக்கு 12 வருடங்கள் அந்த வேதனையில் அவதிப்பட்டிருந்த அந்த மகளை கர்த்தர் சௌக்கியப்படுத்துவார். ஆனால் நம்ம எத்தனை வருடங்கள் என்ன கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பலவிதமான உபத்திரவத்தின் ஊடாக நம்ம போகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் அது உறுதியாய் இருக்குமே. ஆனால் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சமாதானத்தோடு இருக்க நமக்கு கிருபை செய்வார். வேதனை நீங்க கிருபை செய்வார். சுகமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த அன்புள்ள ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். இவ்வளவு மகத்துவமான, இவ்வளவு வல்லமை நிறைந்த தேவனை நாம் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே அவருக்கு ஆராதனை செய்வோம், அவரை நமஸ்கரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.